சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் மாதத்துல பிறந்தவங்களோட ஒவ்வொரு மாதத்து பலனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இந்த மாசம் நம்ம மார்கழியில பிறந்தவங்களோட பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த மார்கழி மாதத்துல பிறந்தவங்கிறதே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதத்துல பிறந்திருக்கிறதுனால அவ்வளோ ஒரு தெய்வீக தன்மை உள்ள மாதமாகவும் இருக்கு. அவங்க மனசும் அது போல தெய்வீகமா நல்ல மனசு உள்ளவங்களா இருப்பாங்க. சூரிய பகவானு தனுசு ராசியில சஞ்சரிக்கிற காலத்தை தான் மார்கழி மாசம் அப்படிங்கிறோம். அந்த மார்கழி மாசம் குரு பகவான் ஆட்சி வீடுகள்ல ஒன்னா இருக்குது. இது சூரிய பகவானுக்கும் நட்பு வீடா இருக்கிற மாதமா இருக்குது. பஞ்சபூத தத்துவங்கள்ல தீ தத்துவம் அப்படிங்கிற அனலை குறிக்கிற மாசமா இந்த மாசம் இருக்கு. மார்கழி மாசத்துல பிறந்தவங்க ஹைட்டா இருப்பாங்க. நீண்ட வளைந்த கைகள் கால்களை உடையவங்களா இருப்பாங்க. சின்ன வயசுல ஒல்லியா இருப்பாங்க. அப்புறம் வயசு வர 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 கொஞ்சம் உடம்பு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பூசின மாதிரி ஆயிட்டே வருவாங்க. நெத்தி நல்ல அகலமா இருக்கும். புருவம் நல்ல மிருதுவான வளைந்த புருவமா இருக்கும். கண்கள் பளபளப்பா அப்படியே நல்ல பெரிய மொட்டாங்கண்ணா இருக்கும். இவங்களுக்கு பற்களும் எடுப்பா இருக்கும். நல்லா புன்சிரிப்பா நல்ல சிரிச்ச முகத்தாட இருப்பாங்க. நல்ல சவுண்ட் விட்டு பேசுறவங்களாவும் இவங்க இருப்பாங்க. மார்கழி மாசத்துல பிறந்தவங்க சுயமா முடிவு எடுக்கிற தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க. நல்ல வெள்ளை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் மனசுல என்ன இருக்குதுங்கிறத அவரு டக்குன்னு இவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த கிரகிக்கிற சக்தி இவங்களுக்கு இருக்கு. ஒருவர் தப்பு செஞ்சாங்கன்னா அந்த தப்ப எடுத்து காட்டுவாங்க. ஒரு பய உணர்வும் இல்லாம. யாராச்சும் தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க சக்திக்கு மீறி தப்பு செஞ்சவங்கள தண்டிக்குவாங்க. நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சமும் யோசிக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட யாராச்சும் ஃப்ரெண்டா வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காக இவங்க உயிரை கூட விடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு வெள்ளை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. எப்போதும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. இவங்கள முன்கோபக்காரங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க நியாயத்துக்கும் நேர்மைக்காகவும் எப்போதும் போராடுவாங்க. இவங்க இருக்கிற மாதிரியே மற்றவங்களும் நியாயமா நேர்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. இவங்க எந்த காரியத்தை எடுத்தாங்களும் அந்த காரியத்தை முடிக்காம தூங்க கூட மாட்டாம இவங்க சுயமா சம்பாதிச்சு பெரிய தொழிலதிபரா மாறுவாங்க. இவங்க கிட்ட நம்பி ஒப்படைச்ச தொழில பெரிய தொழில் ஸ்தாபனமா உருவாக்குற சக்தி இவங்க கிட்ட இருக்கு. இவங்க வழி தவறி நடக்கிறவங்கிட்ட நட்பாவும் இருக்க மாட்டாங்க. அவங்க கூட தொடர்புகளோட வச்சுக்க மாட்டாங்க. இவங்க சின்ன வயசுலயே உலக அனுபவங்கள் எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிரும். மார்கழி மாசத்துல பிறந்தவங்க இவங்களுக்கும் கீழே இருந்தா கூட அவங்க கிட்ட நல்ல பண்பு இருக்குது, அவங்க கிட்ட நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னா அவங்கள ரொம்ப மதிப்பாங்க. அவங்கள சரிசமமா இவங்க நடத்துவாங்க. அவங்க கூட பழகுவாங்க. இவங்க எப்போதுமே ஒரு புத்தக பிரியரா இருப்பாங்க. எப்போதும் ஒரு தத்துவ நூல்களையோ ஏதாச்சும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்குது. இவங்க பார்வை அப்படியே நேர்கொண்ட பார்வையா இருக்கும். இவங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா இவங்க கொஞ்சம் சுயநலமாகவும் இருப்பாங்க. அவசரத்துல ஏதாச்சும் செஞ்சிருவாங்க. அப்புறம் அது தவறா போச்சுன்னா அதுக்காக வருந்துவாங்க. இவங்களுக்கு எது கிடைக்காத விஷயமா இருந்தா கூட அதுல மனக்கோட்டை கட்டிக்கிட்டு அதை எப்படியாச்சும் நம்ம பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனக்கோட்டை கட்டுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில நல்லா இருக்கும். இவங்கிட்ட இருக்கிற சூப்பர் குணம் என்னன்னா இவங்க யாருக்கும் கெட்டது மட்டும் நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கு தான் நம்ம முதல்லயே சொல்லோம் வெள்ளை உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மார்கழி மாசத்துல பிறந்தவங்க ஒரு ஆடம்பர பிரியரா இருப்பாங்க. எது எடுத்தாலும் சுகபோகமா எல்லாமே ரிச்சா பண்ணணும், எது எடுத்தாலுமே ஒரு ரிச் லுக்காவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆடம்பரத்துக்காக நிறைய செலவு செய்வாங்க. அந்த செலவை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாங்கன்னா பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு இருக்கு. தெய்வ பக்தி மிகுந்தவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க எப்பவுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாவும் இருப்பாங்க. மார்கழி மாசத்துல பிறந்தவங்க ரொம்ப விளையாட்டு பிரியரா இருப்பாங்க. இந்த சின்ன வயசுல நிறைய விளையாடுவாங்க.
ஒவ்வொரு கேம்லயும் கலந்துக்குவாங்க. அவங்க அது மாதிரி நிறைய கேம் விளையாடுறதுனால உடல்ல இருக்கிற உறுப்புக்கெல்லாம் அதிகமா வேலை கொடுக்கற மாதிரி இருக்கும். வெயிலையும் நிறைய நேரம் நிப்பாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப தண்ணி குடிக்கணும்னு என்ன அந்த தண்ணி தாக இருக்கும். அதுக்காக ஜில் தண்ணி எல்லாம் குடிக்கும் போது இவங்களுக்கு சளி கட்டுது, மூச்சு திணறது, சுவாச கோளாறுலாம் ஏற்படுறோம். அவங்க அந்த சமயத்துல கொஞ்சம் அது மாதிரி அந்த ஜில்லுன்னு இல்லாத சாப்பிடாத இருந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு இருக்கு. அதே போல ரொம்ப விளையாட்டு பிரியரா இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே விழுந்தாங்கன்னா கை காலு முறியறது, ரத்த காயம் எல்லாம் ஏற்படணும்னு இருக்குது. இதெல்லாம் அந்த சின்ன வயசுல அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வயசு ஆக ஆக அவங்க சத்தான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு சீல் பிடிக்கிற மாதிரியோ முடக்குவாதம், அசதி இது மாதிரி எல்லாம் இருக்குன்னு இருக்குது. அதிகமா ஈவினிங் நேரம் நல்லா வாக்கிங் போறது ரொம்ப சிறப்பா இருக்கு. இவங்களுக்கு உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு இருக்குது. இவங்களுக்கு உடல்ல நோவு அதிகமா வருதோ இல்லையோ இவங்களுக்கு அதிகமா மனோவியாதியும் பெண்களால ஓயாத சில பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு அதிகமா இவங்களுக்கு உடல் எல்லாம் நோய் வராதுன்னு இருக்கு. எப்பவுமே ஒரே இடத்துல தங்கி இருந்து ஒரு வேலை செய்யறது இவங்களால முடியாத காரியம். மார்கழி மாசத்துல பிறந்தவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சித்திரை, ஆணி, ஆவணி, பங்குனி மாசத்துல பிறந்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாவோ இல்ல தொழில கூட்டாளியோ வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு தொழிலோ வாழ்க்கையோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்க எப்பவுமே ஜோதிடத்தையும் நம்புவாங்க, கடவுளையும் நம்புவாங்க. இவங்க பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்லக்கூடிய அந்த ஞானமும் இவங்க கிட்ட இருக்கு. இவங்க மார்கழி மாசத்துல பிறந்தவங்க கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்க அப்படின்னா பெரிய பதவியில அமரக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்கு. இவங்க தன்னோட பேரால தர்மஸ்தாபனங்கள் எல்லாம் ஆரம்பிச்சு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றவங்களா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ப்ரொஃபஸராகவும் இருப்பாங்க, விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தில நிபுணராகவும் இவங்க இருப்பாங்க, பத்திரிகை ஆசிரியராகவும் புத்தக வியாபாரியாகவும் இவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளம், சக்கரை, பல வகைகள், உலோக சாமான்கள் எல்லாம் விற்கிற ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நடத்துறவங்களாவும் உருவாக்குறவங்களாவும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல தண்ணீர் கண்டமும் ஒரு நடு வயசுல வாகன கண்டமும் ஏற்படும் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால வாகனங்களை எப்போதுமே வேகமா ஓட்டக்கூடாது. இவங்க ஆனா அதிகமா வேகமா ஓட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க எப்போதுமே உயிரை நினைச்சு பயப்பட மாட்டாங்க. இந்த மார்கழி மாசத்துல பிறந்தவங்க எப்பவுமே உயிரை துச்சமா மதிப்பாங்க. அதனால இவங்க ராணுவத்தில எல்லாம் பணிபுரிவீங்களாகவும் இருப்பாங்க. மார்கழி மாசம் பிறந்தவங்க நீண்ட ஆயுள் உடையவராகவும் அவங்க லைஃப் லாங் கடைசி வயசு வரைக்கும் யாரோட தயவும் இல்லாம அவரோட வேலையை அவரே செஞ்சுக்கிற மாதிரி உள்ளவராகவும் அவருக்கு வேணுங்கிற வருமானத்தை அவர் உழைச்சதுல இருந்தே வர்ற மாதிரியும் இருக்கிற மாதிரி தான் அவங்க அந்த அளவுக்கு ஒரு பெருமையா வாழுவாங்க. இந்த மார்கழி மாசத்துல பிறந்தவங்க மார்கழி மாசத்துல பிறந்தவங்க பெரிய மனிதர்களிடாகட்டும், மகான்களிடத்திலையும், மத குருகளுக்கிட்டையும் ரொம்ப மரியாதையுடனா நடந்துக்குவாங்க. மார்கழி மாசத்துல பிறந்தவங்களோட முன்னோர்களாகட்டும், இவங்களுக்கு பிறந்த பையங்க, பேரங்க அவங்க எல்லாருமே உயர்ந்த அந்தஸ்துல தான் விளங்குவாங்க. இவங்க இறுதி காலத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம கவலையும் இல்லாம ஆத்ம நிம்மதியா ஞான தெளிவோட இருந்து இவங்களோட ஆத்மா தெய்வ பாதத்தை போய் சேரும் அப்படின்னு இருக்கு. இந்த சிறப்பு மிக்க மார்கழி மாதத்துல பிறந்தவங்க அவ்வளோ தெய்வீக தன்மை உள்ளவங்களா இருக்கீங்க. மார்கழி மாதத்தை பிறந்தவங்களோட பலன்களை கேட்டீங்க. அது போல உங்க வாழ்வுல எல்லாரும் வெற்றி அடையணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும். மார்கழி மாதத்துல பிறந்தவங்களோட பலன்களை நாம பெருமாள் பாதத்துல ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.